கர்த்தருக்குள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு பேதுருவின் 7 எச்சரிக்கைகள். பேதுருவின் 7 எச்சரிக்கைகள், 7 வார்னிங்ஸ் ஆஃப் பீட்டர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களில் பேதுரு பிரதானமானவர், முக்கியமானவர் என்று நமக்கு தெரியும். இந்த பேதுரு வேத புஸ்தகத்தில் 2 நிருபங்களை எழுதியிருக்கிறார். பேதுரு எழுதின 1ஆம் நிருபம், 2ஆம் நிருபம் என்று. அவர் அந்த நிருபங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எப்படி நம்மை கர்த்தருக்காக தயார்படுத்தி கொள்ள வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எவைகளை செய்ய வேண்டும், எவைகளை செய்யக்கூடாது என்று அருமையான சத்தியங்களை சொல்லியிருக்கிறார். பேதுரு எழுதின 1 நிருபத்தில் பேதுரு நமக்கு சொல்லியிருக்கிற 7 எச்சரிக்கைகள், அவைகளை நாம் தியானிக்க போகிறோம். 1வது எச்சரிக்கை, பேதுருவின் 1வது எச்சரிக்கை. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் அவர் இப்படியாய் எச்சரிக்கிறார். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொள்ளுங்கள். உங்களுடைய மனதின் அறையை கட்டிக்கொள்ளுங்கள். அப்படி என்றால் உங்களுடைய மனதை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள் என்ற அர்த்தம். உங்களுடைய மனதை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். நாம் கர்த்தருக்கு பிள்ளைகளாக பிரியமாக கர்த்தருடைய வழியில் உத்தமமாக நடக்க வேண்டும் என்றால் நம்முடைய மனசு தான் அதுக்கு காரணம். நம்முடைய மனசில் முதல்ல நாம் முடிவு பண்ண வேண்டும். அதுக்கு பிறகு தீர்மானம் எடுப்போம். அதற்கு பிறகு முயற்சி பண்ணுவோம். அப்படியாக கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளைகளாக, உகந்த பிள்ளைகளாக மாற முடியும். கர்த்தருக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ்வதற்கு முதற்படி நம்முடைய மனதில் ஒரு ஆயத்தம் இருக்க வேண்டும். கர்த்தருக்காக வாழறதுக்கு, ஜீவிக்கிறதுக்கு நம்முடைய மனதில் நாம் ஆயத்தமாக வேண்டும். இதை தான் இந்த இடத்துல சொல்லுகிறார். நம்முடைய மனதை நாம் ஆயத்தப்படுத்தி கொண்டால்தான் நாம் கர்த்தருக்காக வாழ முடியும், கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். இதுக்கு ஒரு உதாரணம் என்று பார்த்தால், சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ அவர்களை குறித்து தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது, சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ, தானியேல் இவர்கள் 4வருக்கும் ராஜா தான் உண்ணுகிற உணவில், அதாவது ராஜபோஜனத்தில் ஒரு பங்கு அவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக அங்கே கட்டளையிட்டு இருந்தார். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம், ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினமும் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்தார். ஆனால் அவர்கள் ஏற்கனவே மனதில் ஒரு தீர்மானத்தோடு, ஒரு ஆயத்தத்தோடு இருந்தார்கள். என்னவென்று, நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் தீட்டுப்படாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற தீர்மானம், என்ற ஒரு ஆயத்தம் அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால் அவர்கள் அந்த ராஜபோஜனத்தை மறுத்தார்கள். எங்களுக்கு வேண்டாங்க, தயவுசெய்து ராஜா சாப்பிடுகிற அந்த போஜனமோ அந்த திராட்சரசமோ எங்களுக்கு வேண்டாம் என்று அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள் என்று 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதுக்கு பிறகு அவர்கள் அந்த போஜனத்தை சாப்பிடவில்லை. அவர்கள் அந்த பாபிலோன் தேசத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாக தங்களை நிலைநிறுத்தி கொண்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பேதுரு சொல்லுகிறார், உங்கள் மனதில் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஜீவிக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தோடு இருங்கள் என்று இங்கே முதல் எச்சரிக்கையாக பேதுரு சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இப்பொழுது 2வது எச்சரிக்கை. பேதுரு அவர் எழுதின 1 நிருபத்தில் 2வது எச்சரிக்கையை சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2:9 11வது வசனம் வரைக்கும் வாசிப்போமானால்,
நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக அந்நிய ஜனங்களோடு புறஜாதி மக்களோடு கலந்து விடாமல் வாழ வேண்டும் என்று அந்த 3 வசனங்களில் படிப்போமானால் அந்த சாராம்சம் நமக்கு புரிகிறது. ஆகவே பேதுரு இங்கே சொல்லுகிற 2வது எச்சரிக்கை என்னவென்றால், நீங்கள் அந்நிய மக்களோடு புறஜாதி மக்களோடு கலந்து விடாதிருங்கள், மிங்கிலாய் விடாதிருங்கள் என்பது 2வது எச்சரிக்கை. இவர் ஏன் அந்த எச்சரிக்கையை சொல்லுகிறார் என்றால், அவர் அந்நிய ஜனங்களோடு புறஜாதி ஜனங்களோடு போய் கலந்ததினாலே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் யாரென்றே எனக்கு தெரியாது என்று பொய் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது. அந்த வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். மத்தேயு சுவிசேஷத்தில் 26ஆம் அதிகாரம் 70வது வசனம். அந்த வசனத்தை வாசிப்போமானால் அந்த இடத்துல ஒருவர் பேதுருவை பார்த்து, நீ இயேசுவின் சீஷன்தானே என்று கேட்கிறார். அதற்கு பேதுரு சொல்லுகிறார், நீ சொல்லுகிறது என்னதென்று எனக்கு தெரியாது என்று எல்லோருக்கும் முன்பாக மறுதலித்தான் என்று வாசிக்கிறோம். எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிற அந்த இடத்துல பேதுரு போய் உட்காருகிறார். அவர் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் யாரோ ஒருவர், நீ இயேசுவின் சீஷன் தானே என்று அவரை கேட்கிறார். அதுக்கு இவர், இயேசுவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, நீ சொல்கிறது யாருன்னு எனக்கு தெரியல என்று அங்கே பொய் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால்தான் இங்கே அவர் சொல்லுகிறார், நீங்கள் புறஜாதி மக்களோடு அந்நிய மக்களோடு கலந்து விடாதிருங்கள். பவுலும் கூட ஒரு வசனத்தில் இப்படியாய் சொன்னார், நீங்கள் அந்நிய மக்களோடு கூட கலந்து விட்டீர்களானால் உங்களுடைய நன்னடத்தையை அவர்கள் கெடுத்து விடுவார்கள் என்று. அதனால்தான் பேதுரு நம்மை அந்நிய மக்களோடு கூட கலந்து விடாதிருங்கள், அந்நிய மக்களோடு ஒன்றாய் விடாதிருங்கள், மிங்கிலாய் விடாதிருங்கள் என்று எச்சரிக்கிறார். இது 2வது எச்சரிக்கை. 3வது எச்சரிக்கை, பேதுரு எழுதின அவருடைய முதல் நிருபத்தில் பேதுருவின் 3வது எச்சரிக்கை குறித்து நாம் படிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். இந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 4:7. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்லுகிறார். ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று 3வதாக பேதுரு நம்மை எச்சரிக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், அவனுடைய இயேசு கிறிஸ்துவோடு கூட பேதுரு ஜெபம் பண்ணுவதற்காக கெத்செமனே தோட்டத்துக்கு போயிருந்தார். அங்கே போன பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். பேதுருவை மற்ற சீஷர்களை இங்கே நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள் என்று சொல்லிவிட்டு செல்லுகிறார். மறுபடியும் வந்து பார்க்கும் பொழுது இவர்கள் தூங்கி கொண்டிருந்தார்கள். பேதுருவும் தூங்கி கொண்டிருந்தார். அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து மனவேதனைப்பட்டார். அந்த ஒரு நிகழ்ச்சி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மனசில் ஒரு வேதனை உண்டாக்கின ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. அதை நாம் லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 43வது வசனத்தில் வாசிக்க கேட்போம். அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி வந்து பார்த்தா தூங்கி கொண்டிருந்தாங்க. அப்பொழுது இயேசுவின் மனது கஷ்டப்பட்டது. அந்த அனுபவத்தோடு தான் பேதுரு இந்த இடத்துல சொல்லுகிறார், நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்கள் என்று. அருமையான கர்த்தப்பிள்ளைகளே, நாம் ஜெபம் பண்ணுவதில் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு சொல்லும் பொழுது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று 46வது வசனத்தில் சொல்லுகிறார். அப்படியானால் நமக்கு ஜெப வாழ்க்கை இருந்தால்தான் சோதனைகளுக்குள்ளே நாம் கடந்து போகாமல் சோதனைகளை நாம் தாண்டி மிதித்து ஜெயித்து முன்னேறி போக முடியும். அதனால் அருமையான கர்த்தப்பிள்ளைகளை, ஜெபம் நமக்கு சோதனைகளை ஜெயிக்க மட்டுமல்ல,
பரிசுத்தாவியானவரால் நிரம்புவதற்கும் ஆண்டவருடைய கிருபையையும் சக்தியையும் பெற்றுக்கொள்வதற்கும் எல்லா சூழ்நிலைகளில் நாம் சோர்ந்து போகாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நன்றாக வளருவதற்கும் இன்னும் பலவிதமான ஆசீர்வாதங்களுக்கு ஜெபம்தான் முக்கிய காரணம். அதனால் ஜெபம் பண்ணுவதில் நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள் என்று பேதுரு நம்மை எச்சரிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் மிக மிக முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பேதுரு ஜெபம் பண்ண வேண்டிய நேரத்தில் தூங்கினார். அதனுடைய விளைவு என்ன, அதனுடைய நஷ்டம் என்ன, அதனுடைய பாதிப்புகள் என்ன என்று அவர் நன்றாக அனுபவித்தவராக உணர்ந்தவராக நம்மை எச்சரிக்கிறார். நாம் பேதுருவை போல தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இராமல் ஜெபம் பண்ணுவதில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து அதிகமாக ஜெபம் பண்ண கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பேதுருவனுடைய 4வது எச்சரிப்பு. பேதுரு அவர் எழுதின முதல் நிருபத்தில் அவர் எச்சரித்த 4வது விஷயம். பேதுரு எழுதின முதல் நிருபம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் மாயமற்ற சகோதர அன்பு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று நம்மை எச்சரிக்கிறார். இந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாய் இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் மாய்மாலமான சகோதர அன்பல்ல, வாயில் மிகவும் அன்பாக இருக்கிற மாதிரி, மிகவும் நேசிக்கிற மாதிரி பேசுறது, மனசுக்குள்ளே சகோதரர்கள் மேலே ஒரு வெறுப்பும் ஒரு கசப்பும் வித்தியாசமான எண்ணங்களும் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. மாயமற்ற சகோதர அன்பு, உண்மையான சகோதர அன்பு உள்ளவர்களாக எல்லா சகோதரர்களிடத்தில் நாம் பழக வேண்டும். எல்லா சகோதரர்களோடு கூட நாம் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்து கொண்டால் நிறைய ஆசீர்வாதங்கள். அன்றைக்கு முதல் சபை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆரம்பித்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அன்றைக்கு உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் மாயமற்ற சகோதர அன்போடு கூட ஒருவரோடு ஒருவர் பழகினார்கள், அந்யோன்யமாக இருந்தார்கள், அன்பாக இருந்தார்கள். அதனால் சபை நாளுக்கு நாள் வளர்ந்தது. கர்த்தருடைய கரம் அற்புதங்கள் செய்தது. சுற்றுப்புறத்தில் உள்ளவர்களிடத்தில் ஒரு பெரிய மதிப்பும் இவர்களை குறித்ததான ஒரு பயமும் உண்டானது. இப்படி பல நன்மைகளை நாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதனால்தான் பேதுரு இங்கே சொல்லுகிறார், மாயமற்ற சகோதர அன்புள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று. அது மட்டுமல்ல, இந்த பேதுருவுக்கு சகோதர அன்பை குறித்து இவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்றால், ஒரு சகோதரன் நமக்கு விரோதமாக ஒரு தப்பு பண்ணிவிட்டால், ஒரு சகோதரர் நமக்கு விரோதமாக குற்றம் பண்ணிவிட்டால் எத்தனை முறை மன்னிக்கணும் ஆண்டவரே என்று ஆண்டவர் இயேசுவினிடத்தில் இவர் ஒரு நேரத்தில் கேள்வியையும் கேட்டார் என்று நாம் மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 21-22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், 70 முறை மன்னிக்க வேண்டும் என்று பேதுருவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பதில் சொன்னார். அதாவது இந்த சகோதர அன்பு என்கிற அந்த விஷயத்தில் இவருக்கு அதனுடைய அருமை, அர்த்தம், அதனுடைய முக்கியத்துவம் இவருக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை, தெரியாத ஒரு காலம் அது. பிறகு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சகோதர அன்பு எவ்வளவு நன்மையானது, எவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமானது, ஆண்டவருடைய சபைக்கு வளர்ச்சிக்கு பயன்படக்கூடியது என்பதை உணர்ந்தவராக நம்மை எச்சரிக்கிறார். சகோதரர்களாகிய நீங்கள் மாயமாலம் இல்லாத உண்மையான அன்போடு கூட ஒருவரோடு ஒருவர் பழக வேண்டும் என்று நம்மை எச்சரிக்கிறார். நாம் இனிமேல் எல்லா சகோதரர்களோடு கூட மாயமற்ற அன்போடு கூட பழகுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்ததாக பேதுரு கொடுத்த 7 எச்சரிக்கைகளில் இப்பொழுது 5வது எச்சரிக்கை. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். அந்தபடி இளைஞர்களே, மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும்
ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையும் மேட்டிமையும் இல்லாதவர்களாக நீங்கள் தாழ்மையுள்ளவர்களாக இருங்கள் என்று எச்சரிக்கிறார். காரணம், இவர் ஒரு நேரத்தில் தன்னை குறித்து பெருமையாக இப்படி சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொல்லும் பொழுது பெருமையாக மேட்டிமையாக ஒரு வார்த்தையை சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 26:35 அவர் எப்படி பெருமையாக மேட்டுமையாக பேசினார் என்பதை இப்பொழுது நாம் கவனிக்கலாம். மத்தேயு 26:35. அதற்கு பேதுரு நான் உம்மோட மரிக்க வேண்டியதா இருந்தாலும் நான் மரிப்பேன், என் உயிரையே உமக்கு கொடுப்பேன், உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று பெருமையாய் சொன்னார். பிறகு என்ன நடந்ததுன்னு நமக்கே தெரியும். இயேசு என்றால் யாருன்னு எனக்கு தெரியாது என்று 3 முறை மறுதலித்தார். ஒரு முறை அல்ல, 3 முறை மறுதலித்தார். அதனால் அவர் பெருமையாய் பேசி தோல்வி அடைந்தவர். அதனால தான் நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் பெருமையாய் மேட்மையாய் நடந்து கொள்ளாதிருங்கள், பேசாதிருங்கள், மனத்தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள். தாழ்மையுள்ள கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் வாழுங்கள். எல்லோரிடத்திலையும் தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்கள், தாழ்மையாய் பழகுங்கள், தாழ்மையின் சிந்தை உள்ளவர்களாக இருங்கள் என்று. அதுக்கு அடுத்த வசனத்தில் பேதுரு சொல்லும் பொழுது தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆண்டவரிடத்தில் தாழ்மையாய் நாம் நடந்து கொண்டால் கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுப்பார். அவருடைய கிருபையினால் நம்மை தாங்கி நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானதாக இருந்து எல்லாவற்றிலேயும் நம்மை வெற்றியாய் நடத்தும். தாழ்மையான சிந்தை, அது இயேசுவின் சிந்தை. அந்த சிந்தையை தரித்து கொண்டு ஆண்டுடைய கிருபையை சுதந்திரித்து கொண்டு கர்த்தருக்கு மகிமையாய் ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. பேதுருவின் 6வது எச்சரிக்கை. 1 பேதுரு 5:8 வசனம் வாசிக்க கேட்போம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்களுடைய எதிராளியான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். இங்கே சொல்லுகிறார், உங்களுடைய எதிராளியான பிசாசை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த பிசாசானவன் எந்த நேரத்தில் எப்பொழுது நமக்குள்ளே நுழைந்து நம்மை ஆண்டவருக்கு விரோதமாக பேச வைப்பானோ, சிந்திக்க வைப்பானோ, நடக்க வைப்பானோ, சில நேரங்களில் நமக்கே தெரியாது, நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு உதாரணம் பேதுருடைய வாழ்க்கையிலேயே நடந்தது. அந்த அனுபவத்தில் தான் அவர் நம்மை எச்சரிக்கிறார். பேதுரு ஒரு நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஒரு வார்த்தையை சொன்னார். மத்தேயு சுவிசேஷத்தில் அந்த வார்த்தை அவர் பேசின பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், பின்னிட்டு போ பிசாசே என்று சொன்னார். 16ஆம் அதிகாரம் 21-22 வசனம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியர்களாலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ, அதாவது இயேசு கிறிஸ்து, பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரல் உண்டாக்குகிறாய் என்றார். அப்போது இந்த இடத்துல பேதுருவுக்குள்ளே சாத்தான் எப்போ நுழைஞ்சான் என்பது பேதுருவுக்கே தெரியல. சில வசனங்கள் மேலே படிப்பீங்கன்னு சொன்னால் பேதுருவை பார்த்து ஆண்டவர் மெச்சிக்கொண்டார், பாராட்டினார். பேதுருவே, என்னை குறித்த ஒரு வெளிப்பாடு தேவன் தாமே உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று பேதுருவை பாராட்டினார். அது 17ஆம் வசனத்தில் இருக்கிறது. ஒரு 4 வசனங்கள் கீழே படிப்பீங்கன்னு சொன்னால்
அந்த இடைப்பட்ட காலத்தில், அந்த கேப்பில் எப்போ அந்த சாத்தான் பேதுருக்குள்ளே நுழைஞ்சான்னு சொல்லி பேதுருக்கு தெரியலை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு தெரியுது. அவர் கடிந்து கொண்டார். அதனால்தான் பேதுரு நம்மை எச்சரிக்கிறார். சாத்தானானவன் எந்த வகையில், எந்த நேரத்தில், எப்படி உங்களுக்குள்ளே வந்து உங்களை வஞ்சிப்பானோ உங்களுக்கு தெரியாது. அதனால் பிசாசானவனை குறித்து, சாத்தானானவனை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். ஏழாவதாக, பேதுருவின் ஏழாவது எச்சரிக்கை, விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள், விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருங்கள் என்று சொல்லுகிறார். பேதுருவினுடைய விசுவாசத்துக்கு ஒரு முறை ஒரு சோதனை வந்தது. அவனுடைய இயேசு கிறிஸ்து பேதுருவை கடல் மேல் நடந்து வர சொன்னார். பேதுரு வாஞ்சித்தார், ஆசைப்பட்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நடந்து வர சொன்னார். இந்த சம்பவம் மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கடல் மேல் நடக்கும் பொழுது காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து தண்ணீருக்குள்ளே அமிழ்ந்து போனார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து பேதுருவுக்கு கையை கொடுத்து அவனை பிடித்து தூக்கி, அற்ப விசுவாசியே என்று சொல்லி, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார் என்று மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இவருடைய விசுவாசத்துக்கு வந்த சோதனையில் இவர் தோல்வி அடைந்தார். இவர் தண்ணீருக்குள்ளே அமிழ்ந்து விட்டார், முழுகி விட்டார். அந்த சூழ்நிலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்ப விசுவாசியே என்று அவரை கடிந்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட அற்ப விசுவாசிகளாய் மாறிவிடக்கூடாது. நமக்குள் இருக்கிற விசுவாசத்தை நாம் இழந்துவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் விசுவாசம்தான் நமக்கு எல்லாமுமே. விசுவாசம் இல்லாவிட்டால் தேவனை சந்தோஷப்படுத்த முடியாது. விசுவாசம் இல்லாவிட்டால் தேவனிடத்தில் நாம் ஆசீர்வாதங்களை ஜெபித்து சுதந்திரித்து கொள்ள முடியாது. விசுவாசம் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை உறுதியற்ற ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். இன்னும் விசுவாசம் இல்லாத பட்சத்தில் அல்லது விசுவாசத்தை வளராத பட்சத்தில் நிறைய நஷ்டங்கள். அதனால்தான் விசுவாசத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்கள் என்று எச்சரிக்கிறார். ஆகவே அருமையான கத்துப்பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நல்ல விசுவாசத்தில் வளர வேண்டும். விசுவாசிகளின் தகப்பனாயிருந்த ஆபிரகாமுடைய விசுவாசத்துக்கு வந்தது போல நம்முடைய விசுவாசத்துக்கும் ஒருவேளை பரீட்சைகள் வரலாம். கர்த்தருடைய கிருபையினாலே, கர்த்தருடைய பலத்தினாலே அந்த பரீட்சைகளை ஜெயிக்க வேண்டும். விசுவாசத்தில் நாம் ஸ்ட்ராங்காக வேண்டும், உறுதிப்பட வேண்டும். அப்படியாக நாம் வாழ்ந்து கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆகவே பேதுருவின் 7 எச்சரிக்கைகளை நாம் மறுபடியும் தியானித்தவர்களாக இந்த காரியங்களில் ஜாக்கிரதையாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அந்த 7 எச்சரிக்கைகள் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். முதலாவது எச்சரிக்கை, உங்களுடைய மனதின் அறையை கட்டிக்கொள்ளுங்கள், அல்லது உங்களுடைய மனதை ஆண்டவருக்காக வாழறதுக்கு ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். இரண்டாவது, புறஜாதி மக்களோடு கூட அந்நிய மக்களோடு கூட கலந்து விடாதிருங்கள். மூன்றாவது, ஜெபம் பண்ணுவதில் ஜாக்கிரதையாக இருங்கள். நாலாவது எச்சரிக்கை, சகோதரர்களிடத்தில் மாயமற்ற அன்போடு, மாய்மாலமில்லாத அன்போடு பழகுங்கள். ஐந்தாவது எச்சரிக்கை, உங்களை நீங்களே புகழ்ந்து கொள்ளாதிருங்கள், பெருமையாக மேட்டுமையாக பேசாதிருங்கள். ஆறாவது எச்சரிக்கை, சாத்தானை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். ஏழாவதாக, விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். இந்த 7 எச்சரிக்கைகளை பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு பேதுரு மூலமாய் நமக்கு காண்பித்திருக்கிறார். அதன்படி எச்சரிக்கையோடு ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, பேதுரு 1ஆம் நிருபத்தில் அவருடைய அனுபவத்திலிருந்து ஒரு 7 எச்சரிக்கைகளை சொல்லியிருக்கிறார். அவைகளை நாங்கள் இன்றைக்கு படித்தோம், தியானித்தோம். அவைகளின்படி ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. உம்முடைய அன்பு கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.